ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தீப் சார்கே விச்சு சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம நைட்டு போயிருந்தோம்ல, அதோட ஃபைனல் பார்ட் வீடியோ தான் இது. விச்சுக்குட்டிக்கு நம்ம குலதெய்வ கோயிலில் வந்து மொட்டை அடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 and 2ல் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எனக்கு இந்த ஊர் ரொம்பவே பிடிக்கும்னு. ஏன்னு சொல்கிறேன் இப்போ வாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது உள்ளே வாசல் விட்டுருப்போம்ல, அங்கே பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம், பலாப்பழ மரம், இந்த சைடு வந்து லெமன் சொல்லிட்டு நல்லா பச்சை பசேர்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே. தென் அங்கேருந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு வீட்டிலேருந்து வெளியே வந்து லெஃப்ட் சைட் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வயல்வெளி தான். அந்த சைடு வந்து ரோடு இருக்கும். அந்த வயல்வெளியில் நடந்து கூட வந்து அந்த ரோடுக்கு போகிற மாதிரிலாம் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதான் இந்த மார்னிங் கிளைமேட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தாவே தெரியும். அந்த பனிமூட்டமாக வந்து எப்பயுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை பசேர்னு இந்த ஊர். அந்த வயல்லேருந்து அப்படியே ரைட் திரும்பினா வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஸோ இந்த ஆஞ்சநேயர் கோவில் பற்றி முன்னாடி சொல்லியிருப்பேன். ரீசெண்டாக கட்டினது இது. அவ்வளோ அழகாக வந்து வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருப்பார் ஆஞ்சநேயர். நான் ஷார்ட்ஸ்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்துச்சு. அங்கேயுமே ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். நம்ம ஊர்லேருந்து குலதெய்வ கோயில் வந்து ஒரு 3 hours ட்ராவல். ஹைவேயில் போனால் வந்து ஒரு 2 hours போயிடலாம். பட் நம்ம ஊருள்ளே போய் போகிற மாதிரி தான் போகணும். இந்த ரோடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மலையை போலேருந்து நடுவில் ரோடு இருக்கும். இது கட்டி ஒரு 5 to 10 years இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ போகிற வழியில் வந்து ஒரு 1.5 hours வந்து மாமனாரோட ஊரும் இருக்குது. அங்கே எல்லையில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அவரையுமே கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஒரு ஆட்டோ ப்ளஸ் நம்ம கார் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனோடனே டேம் மாதிரிலாம் சூப்பராக பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்கும். இதான் மலை ஏறணும். மாலைக்கொண்ட லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோவில் இது. மலையாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் சொல்லுவாங்க. மலை ஏறி சாமி பார்க்குறதுக்கும் வந்துட்டோம். அவ்வளோ அழகாக இருக்கும். இது நான் செகண்ட் டைம் வரேன் கோவிலுக்கு. ஃபஸ்ட்டு வந்து வந்த உடனே வந்து இங்கே பசுமாடை வந்து கும்பிட்டுக்கிறாங்க. கும்பிட்டுட்டு தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு தான் போயிருந்தோம். ரொம்பவே இடம். இது ஆக்சுவலி 4th டைம் மொட்டை அடிக்கிறோங்க. இந்த கோவிலில் செகண்ட் டைமு. ரொம்ப இடம் ரொம்ப இது பண்ணுவான். பட் இந்த வாட்டி உட்காந்துட்டு இருந்தால் அழுகு தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு நாங்களும் பூமுடி கொடுத்துட்டு குளித்தோம். அந்த ஒரு குளம் மாதிரி இருக்கும், குட்டியாக இருக்கும், பாறைக்கு நடுவில். அங்கே குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தான் வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வச்சுட்டு பொங்கலை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது இந்த கோவில் மேலே லக்ஷ்மி நரசிம்மர் வர்றதுக்கு முன்னாடி கீழே ஒரு கல் வச்சு கும்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பொங்கல் வச்சு அந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படையல் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் எடுத்துகிட்டு போய் போட்டிருந்தோம். இப்படி தான் இங்கே இதுக்கு முன்னாடி இப்படி தான் வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அன்னதானம் சாப்பிட்றதுக்கு தான் வந்துட்டோம். ஏன்னா மலை ஏறி போனால் ஈவினிங் ஆகிடும் வர்றதுக்கு. ஸோ சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்தில் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. அன்னதானம் தான் வந்து சாப்பிட்ணும். சின்ன கடை ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி பார்க்குறதுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மலையில் பார்த்திங்கன்னா வந்து நரசிம்மர் மட்டும் இருப்பாங்க. தென் மலை ஏறி லாஸ்ட்டு மலைக்கு போன மாதிரி பாறைக்குள்ளெல்லாம் போனோம். ஸோ அங்கே கோபுரம் தெரியுதுல, அங்கேருந்து தான் இப்போ மேலே வந்தோம். நம்ம இந்த இடத்துல வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பாங்க. நரசிம்மரோட மலையில் லக்ஷ்மி அம்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம லாஸ்ட்டு தரிசனம் ஆக்சுவலாக 5 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நல்லா சூப்பராக சாமி பார்த்தோம். சாமி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ரொம்ப லேட் ஆகிட்டதால் சென்னை வந்து வர முடியல. மாமனாரோட ஊருக்கு போயிருந்தோம். ஆஞ்சநேயர் பார்த்துருந்தோம்ல, அங்கே ஊருக்கு போயிட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்து கொஞ்சம் ஊரையும் சுற்றிட்டு ஐஸ்கிரீம் வண்டிலாம் வந்துருந்துச்சு. ஹஸ்பண்டோட அக்கா வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்றாங்க பொள்ளையரம்மா. அதனால் வந்து அங்கேயுமே இருந்து நல்லபடியாக வந்து சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு தான் சென்னைக்கு கிளம்புறோம். சாமி எல்லாமே நல்லபடியாக ரொம்ப நல்லா கும்பிட்டோம். அப்படியே சென்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டு திரும்பி ஆஞ்சநேயரை வந்து கும்பிட்டுட்டு வர வழியில் வந்து இந்த பொம்மைங்கள்லாம் விற்றுட்ருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இதுலேயும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். நம்மளோட நேட்டிவ் விசிட் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டேக் கேர், பாய்.